பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, தஜ்வீத் பயில்வோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய இரண்டாவது பாடத்தை இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறோம். 2A லேர்ன் தஜ்வீத் எனக்கூடிய இந்த பாடத்திட்டத்தை மாஷா அல்லாஹ் நம்ம அறிமுகப்படுத்தி இதுல ஃபர்ஸ்ட் ஒரு அமர்வு ஒரு செஷன் மட்டும் நம்ம பார்த்தோம். சென்ற அமர்வு ஃபர்ஸ்ட் பாடத்தை நம்ம பார்த்தோம், முதல் பாடத்தை நம்ம பார்த்தோம். அதுல தஜ்வீதினுடைய முக்கியத்துவம், தஜ்வீதினுடைய அவசியம், அதனுடைய சிறப்பு, குர்ஆன் தஜ்வீத் முறைப்படி ஓதுவதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம், அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தஜ்வீது தெரியாமல், உச்சரிப்பு தெரியாமல் அதில் தவறுகள் ஏற்பட்டால் அதனுடைய விளைவுகள், விபரீதங்கள் என்ன, கான்சிக்வன்சஸ் என்ன என்பதையும் மாஷா அல்லாஹ் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? உதாரணங்களோட பார்த்து ஞாபகம் இருக்கா? அதாபுன் அலீம் உடைய பொருள் என்ன, அதாபுன் அலீம் உடைய பொருள் என்ன, அதாபுன் அஸீம் உடைய பொருள் என்ன, இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம். சமீஉன் அலீம், அதாபுன் அலீம் இல்ல, ஆனா சமீஉன் அலீம் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம். சோ ஒரு உச்சரிப்பு மாறுவதனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு நம்ம பார்த்தோம். ஹலக்னா இதனுடைய வேற்றுமை பார்த்தோம், வித்தியாசங்களை பார்த்தோம். அதே மாதிரி உதாரணத்துக்கு ஒரு சூரத்துல் ஃபீல், அதை நம்ம ஒரு விஷயத்துக்காக உதாரணமா பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? அதாவது தமிழ் மொழியிலேயே, நம்ம தமிழ் எழுத்திலேயே அல்லது வேற எழுத்திலேயே நம்ம குர்ஆனை ஓதும் போது அது உச்சரிப்பு ஓத முடியாது, சரியான உச்சரிப்பை நம்மால் பேண முடியாது என்பதற்கான ஆதாரங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக தஜ்வீத் என்பது எவ்வளவு இன்றியமையாத ஒன்று அப்படிங்கறத பத்தி நம்ம மாஷா அல்லாஹ் பார்த்தோம். இது முதல் அமர்வு. இப்ப ரெண்டாவது செஷன்ல இருந்து, அதாவது ரெண்டாவது பாடத்துல இருந்து தான் நம்ம பாடத்துக்குள்ளே போகிறோம். தஜ்வீதினுடைய பாடத்துக்குள்ளே நம்ம இதுல இருந்தா போக இருக்கிறோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 60 பாடங்கள் இருக்கு. ஏ பகுதி, பி பகுதி. ஏல தஜ்வீதினுடைய சட்டங்கள், அதனுடைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், எழுத்துக்கள், குறியீடுகள், இப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். பி பாடங்களை பொறுத்த வரைக்கும் பயிற்சிகள், அதுல எக்ஸசைசஸ் இருக்கும். ஏன்னா தஜ்வீதுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராக்டிக்கல் அப்படிங்கறதா தியரியை விட ரொம்ப முக்கியம். அதனால அந்த அமைப்புல மாஷா அல்லாஹ் இது 60 பாடங்களாக அமைக்கப்பட்டிருக்குது. பட் இது உங்களுடைய நேரத்தை நீங்க பார்த்தாலே தெரியும், ஷார்ட் கோர்ஸ் தான் இது, சரிங்களா? ஷார்ட் டியூரேஷன். ஒரு செஷனுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய, எடுத்துக்கொள்ளக்கூடிய நிமிடங்கள் என்னங்கிறது வீடியோ கிளிப்பை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல நம்ம இதை சின்ன கேப்லயே நம்ம படிக்கலாங்கிற மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் இது. பெரிய நேரம் எடுத்து காரணம் இல்லை, சின்ன கேப்லயே ஒரு பிரேக் டைம்ல கூட ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாங்கிற அமைப்புல தான் இது ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதுவே இந்த கோர்ஸுக்கான ஒரு சக்சஸும் கூட மாஷா அல்லாஹ். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எழுத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிற நம்ம கத்துக்கும் போது லெட்டர்ஸ் இல்லாம கத்துக்க முடியாது. சோ ஒரு லாங்குவேஜினுடைய ரா மெட்டீரியல், அதனுடைய ஃபவுண்டேஷன், பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா லெட்டர்ஸ் தான். அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கிறான் சூரா பக்ராவை. எழுத்துக்களில் இருந்து தான் குர்ஆன் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனால சுவாரஸ்யமான அமைப்புல இந்த எழுத்துக்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்க போறோம். இந்த செகண்ட் லெசன்ல முதல்ல நம்ம படிக்க போற எழுத்து அப்படிங்கிறது மீம் அண்ட் பா. 2 லெட்டர்ஸ் தான் கத்துக்க போறோம், சரிங்களா? இந்த சிட்டிங்ல நம்ம தெரிஞ்சுக்க போறது 2 லெட்டர்ஸ் தான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய தஜ்வீத் பாடம் அப்படிங்கறதுல இந்த 3 அம்சங்களுமே இருக்கும். மஹ்ரஜ்கள், உச்சரிப்பு, எழுத்து வெளியேறக்கூடிய இடம் என்ன, அது எப்படி உச்சரிக்குங்கிற மஹ்ரஜ்களை படிப்போம், அதான் மஹாரிஜ். சிஃபாத்துகள், அந்த எழுத்தில் இருக்க வேண்டிய தன்மை, வல்லினமா, மெல்லினமா, தடிப்பமா, மென்மையா, உயர்வா, அதுல இருக்கக்கூடிய பண்புகள், ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், சரிங்களா? அடுத்து கவாயிது, தஜ்வீதுடைய சட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செஷன் பை செஷனா, லெசன் பை லெசனா, ஒவ்வொரு பாடமா நம்ம வரிசை இன்ஷா நம்ம படிக்க தான் போறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீம் அப்படிங்கிறது எங்கேயிருந்து வருதுங்கிறது மஹ்ரஜ் சம்பந்தம். உதட்ட காட்டுறாங்க, அதே மீம்ல ஷத்து போட்டு மூக்க காட்டுறாங்க, அது ஒரு ரூல்ஸ் பயன்படுத்தணும்னு அர்த்தம், சரிங்களா? ஷீன் அப்படிங்கிறது நடுநாக்குல இருந்து வருதுங்கிறதுக்கு அதை காட்டுறாங்க. அதுவே ஷா அப்படிங்கும் போது அது வாயினுடைய வெற்றிடத்துல இருந்து வருது, அதனால வாயினுடைய ஓபன் ஸ்பேஸை காட்டுறாங்க, ஏர்வேயை காட்டுறாங்க. அப்புறம் ஹா எங்கேருந்து வருது, இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் இருக்கு. அதை பிக்சரைஸ்டா மாஷா அல்லாஹ் நம்ம ரொம்ப சிம்பிள் வேல, எளிமையான முறையில தான் நம்ம கத்துக்க போறோம். ஓகேங்களா? மஹ்ரஜ் ஒருமை, மஹாரிஜ் பன்மை, எழுத்து வெளியேறும் இடம், எழுத்து வெளியேறும் இடங்கள், பிளேஸ் ஆஃப் எக்ஸிட் ஆஃப் லெட்டர். ஓகே, 5 மஹாரிஜ்கள் அடிப்படையில இருக்குது, சரிங்களா? முதல் மஹ்ரஜ் என்பது எங்கெங்கெல்லாம் எழுத்து வெளியேறுது அப்படின்னு சொன்னா 5 இடத்துல இருந்து, சரிங்களா? இப்போ வாட்டர் எங்கெங்கெல்லாம் வெளியே வருது அப்படின்னு சொன்னா இந்த பைப்ல இருந்து வருது, இந்த என்ன சொல்றது, இந்த ஹோஸ்ல இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி எழுத்துக்கள் 5 இடத்துல இருந்து தான், ஓசைகள், எழுத்துக்கள் 5 இடத்துல இருந்து, மனிதனுடைய 5 உறுப்புகளில் இருந்து, 5 பிளேஸ் ஆஃப் எக்ஸிட்ல இருந்து அது வெளியாகுது. அது ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா உதட்டுல இருந்து சில எழுத்துக்கள் வருது, மூக்குல இருந்து சில எழுத்துக்கள் வருது, எழுத்தோ அல்லது சத்தமோ, அது எழுத்தாவும் இருக்கலாம் அல்லது ஒரு ஓசையாகவும் இருக்கலாம். அதை நம்ம அந்தந்த பாடம் படிக்கும் போது இன்னும் உங்களுக்கு எல்லா வரையா புரியும். அடுத்து நாக்குல இருந்து, மெஜாரிட்டி ஆஃப் லெட்டர்ஸ் எங்க இருந்து வருது, நாக்குல இருந்தா, டங்குல இருந்தா. அடுத்து மேல் முரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேல் முரசுங்கிறத விடவும் வாயினுடைய வெற்றிடம், அந்த நாக்குக்கும் மேல் முரசுக்கும் அந்த அப்பர் ஜவுஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, வாயினுடைய வெற்றிடம், அதுல இருந்தும் எழுத்துக்கள் வருது. அதே மாதிரி தொண்டை, த்ரோட்ல இருந்து லெட்டர்ஸ் வருது, த்ரோட் லெட்டர்ஸ் சொல்லுவாங்க. இந்த 5 இடத்துல இருந்தா எழுத்துகள் அல்லது இன்னொரு வார்த்தையில சொல்றதா இருந்தால் ஓசைகள், எழுத்தின் ஓசைகள் வருது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ்.
சரி, இப்ப நம்ம மஹ்ரஜ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, அதனோட அந்த உச்சரிப்பை எப்படி நம்ம கரெக்டா ப்ராப்பரா ப்ரொனவுன்ஸ் பண்றது, அதோட சத்தம் என்னங்கிறத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும், எக்ஸாக்டா துல்லியமா அதை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு எழுத்தையுமே அதற்கு சுக்கூன் வழங்கும் பொழுது அதை நம்ம அழகான முறையில அதனுடைய உச்சரிப்பை நம்ம துல்லியமா அதை நம்ம உச்சரிக்க முடியும். உதாரணத்துக்கு அதுக்கு முன்னாடி ஒரு அ வச்சுக்கணும். இப்ப மீமுடைய உச்சரிப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த லெட்டருக்கு பேர் வந்து மீம். அதுக்கு ஃபத்தஹா வைக்கும் போது ம, கசரா வைத்தால் மீ, தம்மா வைத்தால் மு, இந்த மாதிரி அதற்கு உச்சரிப்புகள் இருக்கு. அந்தந்த லெசன்ல நம்ம படிப்போம் ப்ராப்பரா. எதையுமே வந்து நான் சில விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய சில டெர்மினாலஜிஸோ நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, சில டெர்மினாலஜிஸோ சில எக்ஸாம்பிள்ஸோ சில வார்த்தைகளோ சில எழுத்துக்களோ நான் சொல்லுவது வெரி பேசிக்கா வந்து உட்கார்றவங்களுக்காக நான் சொல்றேன். ஒண்ணுமே தெரியாம நான் இங்க இருந்தா ஏபிசிடில ஸ்டார்ட் பண்ண போறேன்னு உட்கார்றவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் டெர்மினாலஜி உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்துல புரிய வைப்போம். சரிங்களா? இருந்தாலும் சில அட்வான்ஸாவே சில வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தி சொல்லும் போது உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். ஆனா எல்லாத்தையுமே நம்ம டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்றோம் அதை ப்ராப்பரான முறையில சொல்லி கொடுத்தா யூஸ் பண்ணுவோம், அல்லது பின்னாடி அதை நம்ம ப்ராப்பரா அந்த இடத்துல சொல்லி கொடுக்க போறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? எனிவே இந்த மீம் அப்படிங்கறத சுக்கூன் வைத்து படிக்கும் பொழுது நம்மளுக்கு சுலபமா இருக்கும். ஒரு சுக்கூன் வைத்து படிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபத்ஹா எழுத்தோ கஸ்ரா தம்மா போன்ற ஒரு வவல் தேவை நம்மளுக்கு. ஓகே, அதாவது ஒரு குறியீடு தேவை. அதனால அ எனக்கூடிய ஒரு வார்த்தை டிஃபால்ட்டா நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்ப அ பிளஸ் இம், அம் 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 அப்படி சொல்லும் போது அந்த மீமுடைய உச்சரிப்பு வருது, உதட்டுல இருந்து வருது. அம் சொல்லுங்க, அம் அம். இது இந்த மாதிரி அமைப்புல தான் சொல்லணும். அம் அப்படி சொல்லக்கூடாது. உதட்ட ஒட்டி பிரிக்க கூடாது. அம் அப்படி பிரிக்க கூடாது. அம் ஒட்டியே வைக்கணும். இது அதனுடைய அமைப்பு. சரிங்களா? அம் அம் லம் துன்சிர்ஹும். சரிங்களா? அன் அம் த அந்த மாதிரி அம். சோ அப்போ ஒரு எழுத்துக்கு நம்ம எந்த எழுத்து பிராக்டிஸ் பண்ண போறோமோ அதுக்கு சுக்குன் வைங்க, அதுக்கு முந்தின எழுத்துக்கு ஒரு ஆ ஃபத்ஹாவோட ஒரு அ வைங்க, அதோட அது சொல்றது நம்மளுக்கு சுலபமா இருக்கும். சரிங்களா? என்ன குறியீடுனாலும் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபத்ஹா அப்படிங்கிறது வந்து ம, கஸ்ரா என்பது மீ, தம்மா என்பது மு, ம மீ மு. இப்ப மீமுடைய உச்சரிப்பை நம்ம கத்துக்கிட்டோம். ப்ராப்பரா நம்ம ஹரக்கா என்பதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்குவோம். இருந்தாலும் ஷார்ட்டா சிம்பிளா மீம் என்பது இந்த 3-4 உச்சரிப்புகள் கூட நம்ம இப்ப கத்துக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கற்றுக்கொண்ட எழுத்துல இருந்து அடுத்தடுத்த எழுத்துக்கு நம்ம போறோம். இது வந்து நம்ம எந்த ஆர்டர்ல படிக்க போறோம்? அலிஃப் ப த ச என்ற ஒரு ஆர்டர் இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆர்டர், யுனிவர்சல் ஆர்டர். ஆனா நம்ம அந்த ஆர்டர் வைஸ்ல வந்து நம்ம அந்த கோர்ஸ்ல படிக்க மாட்டோம். அந்த ஆர்டர் ஒரு சரியான ஒரு எழுத்தினுடைய ஷேப்பை முன்வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்டர், பூர்வீகமான ஒரு கிளாசிக்கல் ஆர்டர் அதுதான். சரிங்களா? இருந்தாலும் நம்ம இன்னொரு ஆர்டர் படி போக போறோம். தஜ்வீதுடைய புத்தகங்கள்ல தஜ்வீதுல வந்து இந்த ஆர்டர்லையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய முறை என்பது இருக்கிறது. அதாவது மஹ்ரஜினுடைய ஆர்டர், எங்கிருந்து எழுத்து வெளியேறுதுங்கிற அந்த உறுப்புல இருந்து இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம அந்த ஆர்டர்ல படிக்க போறோம். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது மீம், ப, வாவ், ஃப போன்ற உதடு எழுத்துக்களை முதல்ல படிப்போம். அப்புறம் நாக்கு எழுத்துக்கள், நாக்கு எழுத்துல நுனி நாக்கு, நடுநாக்கு, உள்நாக்கு, ஓரநாக்கு, தொண்டை, மேல் தொண்டை, நடுத்தொண்டை, கீழ் தொண்டை, இந்த மாதிரி நம்ம மஹ்ரஜ் ஆர்டர்ல உதட்டுல இருந்து ஆரம்பிச்சு கீழ் தொண்டை வரைக்கும் உள்ள எழுத்த மொத்த 28 எழுத்தையும் இந்த ஆர்டர்ல நம்ம படிச்சு முடிக்க போறோம். அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு யூனிஃபார்மா ஒருமுகமாக அதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்காக எல்லாத்துலயுமே ஒரு ஃபத்ஹா வைத்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி ஒரு போயம் போன்று நம்ம அதை சொல்லிக் கொடுப்போம். ஒரு ரைம்ஸ் மாதிரி சொல்லிக் கொடுப்போம். அது ஒரு சின்ன குழந்தைக்கு தானே ரைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காம நம்ம இதை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை நம்ம கத்துக்கிட்டோம், நம்ம பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொன்னா இதனுடைய பெனிஃபிட்டை எழுதி வச்சுக்கோங்க. நீங்க கண்டிப்பா உணர்வீங்க, ஆமா போயம விளையாட்டுத்தனமா எடுத்துக்கொள்ளாம பிராக்டிஸ் பண்ணனால நான் நல்ல முறையில மஹ்ரஜை கத்துக்கிட்டேன்னு உங்களை ஒவ்வொருவரும் சொல்லுவீங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. என்னால உறுதியா சொல்ல முடியும், அவ்வளவு அனுபவம் அதுல இருக்கல. அல்ஹம்துலில்லாஹ், ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ம, ப, வ, ஃப இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ். இதை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு போயம் மாதிரி நம்ம படிச்சுக்க போறோம். ஆக மொத்தம் எழுத்துகையும் கத்துக்கிறோம். போயம்ல ஃபத்ஹா வைத்து நம்ம பிராக்டிஸ் பண்றதுனால ஒரே கலர் 2 மாங்க லெட்டருடைய உச்சரிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருது. அதை ஃபத்ஹா அப்ளை பண்ணி படிக்கக்கூடிய அப்ளிகேஷனும் இதுல அப்ளை ஆயிருது. சோ 2 கோல் இதுல வந்து நம்மளுக்கு அச்சீவ் ஆயிடுது. சரிங்களா? எனிவே 3 குறியீடுகள் மொத்தம் இருக்கிறது. சரிங்களா? ஃபத்ஹா என்பது மேலே இருக்கக்கூடிய குறியீடு. அது சுருக்கப்பட்டிருந்தால் அது தம்மா, அது கீழே போடப்பட்டால் அது கஸ்ரா. உருதுல வந்து நம்ம ஜபர், ஜேர், பேஷ், ஜபர், பேஷ், ஜேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஃபத்ஹா, தம்மா, கஸ்ரா என்று அரபி மொழியில சொல்லப்படுது. இங்க பாருங்க, இதை நீங்க என்ன சொல்லுவீங்க? முதல்ல இருக்கக்கூடியத ம, மேல இருக்கக்கூடியது ம. அதுவே சுலிக்கப்பட்டு இருந்தால் அதுக்கு பேர் தம்மா இருக்கும்போது மு. அதுவே கஸ்ராவாக இருந்தால் மி, ம, மு, மி, AUI ஓவல் போன்று. ஓகேங்களா? இது நம்ம மாஷா அல்லாஹ் எல்லா செஷன்லயுமே ஒரு எழுத்தையுமே கத்துக்கும் போது ஒரு போயமாக நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 4 லெட்டர்ஸ் மட்டும் நம்ம இன்ஷா அல்லாஹ் 4 எழுத்துக்களை மட்டும் இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இதை உதடுன்னு நினைச்சுக்கோங்க. இந்த 4 விரல்களுடைய இந்த இடத்தை உதட நினைச்சுக்கிட்டோம்னா ஒரு எழுத்து இங்க, ஒரு எழுத்து இங்க, ஒரு எழுத்து இங்க, ஒரு எழுத்து இங்க, இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே எல்லா எழுத்தையுமே நம்ம செட் பண்ணிடுறோம் மாஷா அல்லாஹ். இப்ப என் கூட சேர்ந்து நீங்க சொன்னீங்கன்னா இது பிராக்டிஸ் ஆகும்.
ஒரு பாடத்துலயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறது. நீங்க ரைம்ஸா சொல்லிட்டே வாங்க, கடைசியா எல்லா எழுத்தையும் கற்று முடிக்கும் போது நம்மளுக்கு முழுமையா ரைம்ஸ் வந்துடும். ரைம்ஸ்னா ரைம்ஸா மட்டும் இருக்காது, அது மூலியமா நம்மளுக்கு உச்சரிப்பு பெர்ஃபெக்ட் ஆகுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறீங்க. குழந்தைங்க வந்து ABCDEFGHIJKLMNOP LMNOPQRSTUVWXYZ இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு ABCD குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாட்டு மாதிரி சொல்லும் போது புரிஞ்சும் புரியாம சொல்லுதுங்க. மொத்தம் அந்த 26 எழுத்துக்கள் அந்த குழந்தைக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன் வந்துருதுல, அதை விட அர்த்தமுள்ள போயம் இது. ஏன்னா எங்க இது வருது, எப்படி வருது, இது உச்சரிப்பு என்ன, இதனுடைய பண்பு என்னங்கிறத நம்ம போயம்ல அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? சொல்லுங்க. ம ப வ ஃப ஆர் ஃப்ரம் த லிப்ஸ். சொல்லுங்க. ம ப வ ஃப ஆர் ஃப்ரம் த லிப்ஸ். ம ப வ ஃப இந்த 4 எழுத்துக்கள் உதட்டிலிருந்து வருகிறது. சரிங்களா? இங்க பாருங்க. சொல்லுங்க. ம ப வ ஃப ஆர் ஃப்ரம் த லிப்ஸ். உதட்டின் வெளியே 4 எழுத்து. ஓகேங்களா? ம ப வ ஃப உதட்டில் இருந்து 4 எழுத்து அப்படின்னு சொல்லலாம். உதட்டின் வெளியே 4 எழுத்து ம ப வ ஃப அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இன்னும் இது இங்கிலீஷ்ல சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு போயம் சொல்லக்கூடிய ஒரு ஃபீல் ஆக அது ஈஸியா நம்மளுக்கு இருக்கும். தமிழ்ல சொல்லணும் விரும்பக்கூடியவர்கள் உதட்டின் வெளியே 4 எழுத்து ம ப வ ஃப என்பதாக இதை நம்ம சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இந்த ஃபுல் போயமை அடுத்தடுத்த செஷன்ல நம்ம கரெக்டா பார்த்து நம்ம இன்ஷா அல்லாஹ் கவர் பண்ணலாம். அடுத்தடுத்து ஒரு செஷன்ல ஒரு 3 எழுத்துக்களை படிக்க நம்மளுக்கு இந்த போயம் வந்து வில் கெட் கம்ப்ளீட்டட் இன்ஷா அல்லாஹ். ஓகே. உதட்டின் வெளியே ம ப வ ஃப. சொல்லுங்க. ம ப வ ஃப ஆர் ஃப்ரம் த லிப்ஸ். சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் நம்ம சொல்றதா இருந்தா மாங்கிறது மம்மி உச்சரிப்பு போன்று இருக்கு, பாபா மாதிரி பா இருக்கு. வித்ல இருக்கக்கூடிய உச்சரிப்பு வா என்பது வித் உச்சரிப்புக்கு நெருக்கமானது. ஃபிளாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபா இருக்குது. அப்போ மம்மி பாபா வித் ஃபிளாஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொல்ல தெரியும்ல, மம்மி பாபா வித் ஃபிளாஸ், அந்த மாதிரி தான் மாபா வாஃபா. சரிங்களா? ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க ஒரு ஞாபகத்துக்காக வேண்டி. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சோ ம ப வ ஃப ஆர் ஃப்ரம் த லிப்ஸ் இதெல்லாம் உதட்டில இருந்து தான் வருது. ம என்பது இங்கே இருந்து வருது, அதனால இங்கே போட்டிருக்காங்க. பா கொஞ்சம் உள்ள இருந்து வருது. ம கொஞ்சம் வெளியே கிளிப் பண்ணும் போது வருது. ப அந்த ஈரமான பகுதியிலிருந்து வருது. வாவ் உதட்டை வட்டமாக்கும் போது வருது. ஃப மேல் பள்ளி கீழே படும் போது வருது. அதனால அந்த இடத்துல அது போட்டிருக்காங்க. சரிங்களா? இன்ஷால்லா வாவ் ஃபாவை நம்ம வந்து இன்னும் அபிஷியலா படிக்கல, ஒரு ரைம்ஸ்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அடுத்த செஷன்ல தான் வாவ் ஃபா பத்தி நம்ம கிளியரா படிப்போம். சரிங்களா? எனிவே இப்ப நம்ம பார்த்தது ம ம ம. சொல்லுங்க. ம இந்த அமைப்புல இருக்கும். ம உதடு பாருங்க பிரஸ் ஆகுது. ம மூக்கு வழியா அதனுடைய சத்தம் வெளியேறும். சரிங்களா? ம ம மூக்கு வழியாகவும் அது வெளியேறுது, அதனாலதான் மூக்குல ஏற மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ம ம ம மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? அதே மாதிரிதான் ப ப ப ப ப இன்னும் சற்று அழுத்தமாக உதட்டு நம்ம அழுத்துறோம். சரிங்களா? ப ஈரப்பகுதி நல்லா ஒட்டும். ப ப. ஓகே. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். 2 எழுத்துக்களை இப்ப நம்ம உச்சரிப்பது எப்படி என்பதாக நம்ம இப்ப பார்த்துட்டோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பி பகுதியில இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பயிற்சிகளை இன்னும் நம்ம நல்ல முறையில பார்த்துட்டு அடுத்தடுத்த எழுத்துக்களை அடுத்த லெசன்ஸ்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ் நமக்கு குர்ஆனை சரியான முறையில் கற்றுக் கொடுப்பதற்கு அருள் புரிவானாக. ஆக நம்ம என்னென்ன விஷயங்களை குர்ஆனை செய்ய கடமைப்பட்டிருக்கோம், குர்ஆனை நாம் ஓத கடமைப்பட்டிருக்கிறோம், விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம், செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம், அதை பரப்புவதற்கு மனனம் செய்வதற்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இது எல்லாத்தையுமே சிறப்பான முறையில் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, தஜ்வீத் பயில்வோம். எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய பயிற்சி வகுப்பு அதனுடைய 2வது அமர்வில் இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 2B. இதில் நாம் அஊது பில்லாஹி என்ற வார்த்தையை பயிற்சி செய்ய போகிறோம். இதை மட்டுமே ப்ராப்பரா இன்ஷால்லா பயிற்சி செய்ய போறோம். இன்ஷால்லா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ஓதும் போது தஜ்வீதில் மஹ்ரஜ் தேவை, சிஃபாத் தேவை, கவாயித் தேவை. இதை நம்ம வந்து ஆரம்ப வகுப்புகள்ல இதை நம்ம படிச்சுட்டோம். இருந்தாலும் அதை பொருத்தி, அதை நடைமுறைப்படுத்தி, அதை அப்ளை செய்து ஓதுவதற்காக பயிற்சி வகுப்பை நம்ம இப்ப நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது செகண்ட் செஷன்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதுல நம்ம அஊது பில்லாஹி என்பதை நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இதுல நம்ம அனலைஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஒன்னு எடுக்கிறோம் அப்படின்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்து வச்சு டிஸ்பிளே பண்ணி வச்சு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குற மாதிரி அஊது பில்லாஹ்ல என்ன இருக்கு? ஹம்சா இருக்கு. ஓகே. ஐன் இருக்கு, கொஞ்சம் ஸ்பெஷல் லெட்டர். அது வந்து வாவ் மதோட உன்னு வந்திருக்கு, உதர குச்சி உன்னு சொல்லணும். ஓகே. வேல் இருக்கு, நாக்கு பிளேஸ் பண்ணணும் கரெக்டா. மஹ்ரஜ்ல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. ஓகேங்களா? சோ அஊது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவுசு கீழே நாக்குப்பட்ட அவுசு
அப்படி சொன்னாலும் தப்பு. அவுசு பில்லான்னு பல லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட இந்த தவறு இருக்கு. அதே மாதிரி அவுது அப்படின்னு சொல்லக்கூடிய தவறும் இருக்குது. பிராக்டிக்கலா ஓப்பனா சொல்லணும்னா தமிழ் ஸ்பீக்கிங்ல வந்து யார் கவனம் இல்லாம சொல்றாங்களோ அவுது அப்படி சொல்லுவாங்க. உருது ஸ்பீக்கிங்ல யார் கவனம் இல்லாம சொல்றாங்களோ அவுசு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தமிழ் மக்கள் பெரும்பாலும் தாலை கடன் வாங்குகிறார்கள். உருது பேசும் மக்கள் பெரும்பாலும் ஜாவை கடன் வாங்கிக் கொள்கிறார்கள். இது இரண்டுக்கும் இடைப்பட்டது. உள்ள போயிட்டா தால், கீழே போயிட்டா ஜா, ரெண்டுக்கு இடைப்பட்டு இங்க அவுது ப்ராப்பரா சொல்லணும். அவுது அவுது ஃபர்ஸ்ட் வார்த்தையை தப்பு பண்ணிடக்கூடாது. பில்லாஹில நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா லாம் என்பது மென்மையானது. பில்லாஹி அப்படி சொல்லக்கூடாது. ரொம்ப சச் பில்லாஹி அவுது பில்லாஹி பில்லாஹி இல்ல லே இல்ல லா பில்லாஹி பில்லாஹி என்று சொல்ல வேண்டும். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து பாயிண்ட் நம்பர் 3ல சென்ற பாடத்துல நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு வார்த்தை நம்ம பிரிச்சு பிராக்டிஸ் பண்ணுவோம். சிலபல்ஸா பிரிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சோ இதை கூட நம்ம 3ஆ பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அ ரு து அ ரு து. ஏன்னா இதை ஒரே வார்த்தையா பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சில பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவுது 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 அப்படி கேட்டுட்டே இருப்பாங்க. முதல்ல பிரிங்க, சரிங்களா? பிரிச்சு பாருங்க. அது அப்படிங்கும்போது ஒண்ணு மொத்தமா சேர்ந்து இருக்கும்போது கஷ்டமா இருக்கும், தூக்க முடியல அப்படின்னா சரி மொத்தமா அந்த தூக்க முடியல கட்டா ஒரு ஒண்ணா தூக்கு அப்படிங்கிற மாதிரி பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோமா பிராக்டிஸ் பண்ணுவோம். அ ரு து அ ரு து அ ரு து. சரிங்க, அவுது அவுது அவுது. நிறைய பேர் அவு அப்படின்றாங்க. அவுது அப்படி சொன்னாலும் தப்பு. அவு கிடையாது. அவு அவு ஹம்சா கீழ் தொண்டை, ஐன் நடு தொண்டை, ரால் நுனி நாக்கு. அஊது 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 என்று சொல்ல வேண்டும். அஊது. கிளியர்? சரிங்களா? அப்ப அஊது அஊது அஊது. நல்லா பிரிச்சு, ஓரளவு பிரித்து அப்புறம் நல்லா சேர்த்து அஊது அஊது அஊது. இப்படி கடைசியா சொன்னதான் கரெக்ட். சில பேர் கடைசி வரைக்கும் பிரிச்சே சொல்லிட்டு இருப்பாங்க அஊது பில்லாஹி அப்படி. இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. சேர்த்து ஓதும் போது சேர்த்து தான் ஓதணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அது சொல்லும் போது சேர்த்து சொல்லணும். அதையும் தன்னறியாம சில பேர் அப்படி ஓதுவாங்க. நிறைய இடங்கள் அல்ஹம்து அப்படின்னு ஓதுவாங்க. என்ன அல்ஹம்து? அல்ஹம்து தான். சேர்த்துட்டா அது சேர்த்துட்டா தான். பிராக்டிஸ்க்காக பிரிச்சு பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா சில பேர் பிரிச்சு பேட பிராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸ்டைல நினைச்சிட்டு பிரிச்சு ஓதுவாங்க. இந்த இடத்துல அதையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா எதெல்லாம் பிராக்டிக்கலா தப்பு வருது சொன்னாலும் ரொம்ப கவனமா கேட்டுக்கிறீங்க. அந்த தப்பு உங்களில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது பிறர் இடத்துல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறைய அனலைஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம வந்து அல்ல நிறைய உஸ்தாத்மார்களுடைய அவேர்னஸான இந்த மாதிரியான கருத்துக்கெல்லாம் கேட்டு வந்து தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லுவேன், அல்லது என்னுடைய அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லுவேன். நீங்க இதுலயும் கவனமா இருக்கணும். சரி, ஓகே. பில்லாஹி பில்லாஹி பில்லாஹி. இது ரொம்ப ஓவரா பில்லாஹின்னு சொல்ல தேவையில்லை. ரொம்ப சாய்த்து பில்லாஹி இன்னும் சொல்லக்கூடாது. நடுநிலையாக பில்லாஹி 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 அஊது பில்லாஹி அஊது பில்லாஹி அஊது பில்லாஹி அஊது பில்லாஹி. ஓகே, வந்துருச்சா? வந்திருக்கணும். அப்போ இதுல எவ்வளவு மாதிரியான தப்பு வரும்னு நல்லா சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் இந்த செஷனை கேட்டும் கவனிச்சும் தலையாட்டியும் அப்படியான்னு நீங்க சிந்திச்சதுக்கு அப்புறமும் இந்த தப்பை பண்றோம்னா ரொம்ப கவனமா இல்லாம ரொம்ப அசால்ட்டா பொறுப்பே இல்லாம நம்ம தப்பு பண்றோம்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இந்த வார்த்தையில் தப்பே பண்ண முடியும். இப்படி ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவுது பில்லா மட்டும் தான் அந்த செஷன்ல பிராக்டிஸ். அடுத்து 3வது செஷன்ல தான் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் படிக்கும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன் பை ஒன்னாவே படிப்போம். முறையா படிச்சுக்குவோம், ப்ராப்பரா படிச்சுக்குவோம். அதன்படி நம்மளோட ரிசைட்டேஷனை இன்ஷால்லா நாம நெறிப்படுத்திக் கொள்ளலாம், சரிப்படுத்திக் கொள்ளலாம், முறைப்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். கடைசி ஒரு சொல்லுங்க. அஊது பில்லாஹி அஊது பில்லாஹி அஊது பில்லாஹி அஊது பில்லாஹி. இப்படி வந்துருச்சுன்னா நம்ம பாஸ். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய கல்வியானது அதிகரிக்கட்டும். ரப்பி ஸித்னி இல்மா. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.